ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் நீங்க கலங்காதீங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது. எனக்குமே முத்துக்குமரன் அழுறத பார்க்கும்போது பாவமா தாங்க இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல முத்துக்குமரன் இந்த இடத்துல பண்ணது மிக தவறு. ஆமாந்தானுங்க, முத்துக்குமரனை எதுக்காக பிடிக்கும்? அவரை பொறுத்தளவுல கேமா பார்த்து விளையாடுவாரு, ரூல்ஸ பிரேக் பண்ண மாட்டாரு, அதே மாதிரியே யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வார்த்தைகளை கொட்ட மாட்டாரு அப்படிங்கறதுதான் முத்துக்குமரன் கிட்ட இருக்கிற சிறப்பு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட 3 பேருக்கு இடையிலுமே இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. இதுல ஜெஃப்ரி, பவித்ரா, முத்துக்குமரன் இந்த 3 பேருமே கலந்துக்கிறாங்க. டாஸ்க பொறுத்தளவுல 3 பேர் சைட்லயுமே 3 கோல் இருக்குது. பெரிய பந்து கொடுக்கப்பட்டிருக்குது. யாரோட கோல் போஸ்டுக்குள்ள பந்து போகுதோ அந்த நபர் வெளியேற்றப்படுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுல முதல் ரவுண்ட்லயே ஜெஃப்ரி வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறமா பவித்ரா, முத்துக்குமரன் இந்த 2 பேருக்கு இடையிலையும் போட்டி நடக்குது. பவித்ரா அடிக்கிற பந்த வேணும்னே முத்துக்குமரன் இந்த இடத்துல விட்டு கொடுக்கிறாரு. அதாவது பவித்ரா ஜெயிக்கட்டும், அடுத்த வாரம் கேப்டனா பவித்ரா ஆயிட்டாங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்த மாதிரி தான். ஆமா தானுங்க, கேப்டனா இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக முத்துக்குமரன் இந்த இடத்துல பவித்ராவுக்காக விட்டு கொடுக்கிறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் தரமான செருப்படியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, யாரை வெளியே அனுப்பணும், யாரை வெளியே அனுப்ப கூடாது அப்படிங்கிறது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. முத்துக்குமரனுக்கு எதுக்காக மக்கள் சப்போர்ட் பண்றாங்க? முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்துல நான் நினைக்கிற ஒரு நபரை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக கேமை விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டு கொடுக்கறது, கேப்டன்சியை விட்டு கொடுக்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்த இடத்துல பிக் பாஸும் அதே தான் சொல்றாரு. விட்டு கொடுத்து ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க பல முறை சொல்லிட்டோம். நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வார கேப்டன்சி ரத்து செய்யப்படுது. நீங்க ஃபேர் கேம் ஆடல, அதனால இந்த டாஸ்கே ரத்து பண்றோம். அது மட்டும் இல்லாம இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாதுப்பா, கேன்சல் பண்றோம்பா அப்படிங்கிற சொல்றாரு. இத கேட்ட உடனே முத்துக்குமரன் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்காரு. பாவம்பா அந்த பொண்ணுக்கு தான்ப்பா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே முத்துக்குமரனை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல எனக்குமே முத்துக்குமரன் பிடிக்கும், இல்லன்னா சொல்லல. ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணது தவறு. கேமா பார்த்து தான் விளையாடணும். இவர் இந்த இடத்துல பவித்ராவுக்காக விட்டு கொடுத்தது அவரோட ரசிகர்களை விட்டு கொடுத்த மாதிரி தான். ஆமா தானுங்க, முத்துக்குமரனோட ரசிகர்கள் முத்துக்குமரன் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? எல்லா டாஸ்க்லயும் நீ வின் பண்ணணும், நீ ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் உன்னை காப்பாத்தி உனக்காக ஓட்டு போட்டு பிஆர் டீம் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை பொறுத்தளவுல நீ ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கறன்னா உனக்கு சப்போர்ட் பண்றவன் முட்டாளா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பண்ணது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லங்க, விட்டு கொடுக்கற அளவுக்கு பவித்ராலாம் நல்லவங்க எல்லாம் கிடையாது. இவ்வளவு நாள் முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஊர்கிழவி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, முத்துக்குமரனை எத்தனை இடத்துல இழிவுபடுத்திருக்காங்க. அதுக்காக முத்துக்குமரன் ரசிகர்கள் எந்த அளவு காண்டா இருக்காங்க. இந்த இடத்துல பவித்ராவுக்கு முத்துக்குமரன் விட்டு கொடுக்கறதும் முத்துக்குமரன் அவரோட ரசிகர்களை விட்டு கொடுக்கறதும் ஒண்ணு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் செஞ்ச தவறுக்கு பிக் பாஸ் தரமான செருப்படி கொடுத்திருக்காரு. இனியாவது கேமா பார்த்து ஆடுங்கடா, சும்மா அவளுக்கு விட்டு கொடுக்கறேன் இவளுக்கு விட்டு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி போங்காட்டம் ஆடாதீங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்துமே. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பண்ண இந்த தவறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன சொல்லுவீங்க? பாவம் பார்த்து தான் விட்டு கொடுத்தாரு, அதுல தப்பு இல்லையா அப்படிங்கிற சொல்லலாம். தப்பு தாங்க. எதுக்காக கேம் வைக்கிறாங்க? நம்ம எதுக்காக நேத்து அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் பவித்ராவையும் திட்டணும்? எந்த ரூல்ஸையும் கடைபிடிக்கல. அவங்க எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு அப்படிங்கறத தான் சொன்னோம். அப்படி பார்த்தா இந்த டாஸ்க்ல ரூல்ஸை பிரேக் பண்ணது முத்துக்குமரன் இந்த இடத்துல பண்ணது தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.